கர்த்தருடைய வரைக்கு போகாத ஒரு குடும்பம் அப்படியே இங்கே பூமியில் இருக்குன்னு நினைக்க முடியாது. அந்த மலை, அந்த பூமி அதிர்ச்சி, சாதாரண அதிர்ச்சி இல்ல. மலைகள் பிடுங்கப்பட்டு தூக்கி வீசப்படும். வானத்தின் சத்தங்கள் அசைக்கப்பட்டு பூமி இருக்க நிலைய மாறி எல்லா கிரகங்களும் தாறுமாறா எங்கப்போ என்ன அழிவுன்னு கற்பனைக்கு எட்டாத அழிவு பூமியில் வரும். அப்போ எஸ்ஐயா 24 அதிகாரம் முதல் வசனம் சொல்லப்படி கர்த்தர் அந்த பூமி வெறுமையாக்கி ஜனங்களை சிதறடிப்பார். ஒரு கைவிடப்பட்ட குடும்பம் ஒரு குடும்பமாக பூமியில் ஆண்டவரோட வரிக்கு பிற்பாடு வாழாதுங்க. சிதறடிக்கப்பட்டு தனிமையாக தான் வாழ்வு. யார் யார் எங்கெங்கே வீசப்படுவார்கள். மழையே வீசப்படுது பாருங்களேன். மலைகள் வீசப்படுமானால் மனுஷர் என்னத்துக்கு ஆவான் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அழிவு கர்த்தரோட வரிக்கு பிற்பாடு பூமியில் இருக்குது. அதனால தான் கர்த்தரோட வருகையின்குரிய அடையாளம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, நிறைவேறிடுச்சு. எப்போ வேண்டானாலும் இயேசு வருவார் என்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம், அந்த காலத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்போ இந்த வசனத்தை தியானிக்காமல் புறக்கணிக்க முடியாது பாருங்க. சரியா ஒரு ஆவியில் பாரம் உள்ள ரட்சிக்கப்படணும் மனுஷங்கள்லாம் ரட்சிக்கப்படணுன்றவங்க இந்த செய்தியை அடக்கி வைக்க முடியாது. ஒரு உண்மையான ஒரு குடும்பத்தின் மேலே பாரம் உள்ள ஒரு தகப்பன் இந்த குடும்பத்துக்கு ஒரு அழிவு வரும்னா அமைதியாக இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. உண்மையான ஒரு பற்றுள்ள தேச தலைவர் இந்த தேசத்துக்கு ஒரு ஆபத்துன்னு சும்மா இருப்பாரா? ஒரு தகப்பன் தன் பிள்ளைய ஒரு அழிவு வரும்னு காப்பாற்றாமல் எச்சரிக்காமல் இருப்பாரா? அதை போல தான் அங்கே ஆவிக்குரிய தாப்பம்